சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக மூத்த தலைவர், முன்னாள் ஆளுநர் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். டாக்டர் தமிழிசை, இந்த கைது பற்றி உங்க பார்வை? ஒருத்தர் முதல்ல பெண்களை தவறா பேசக்கூடாது. நான் கூட வழக்காடு மன்றம் போகட்டும், கைது நடவடிக்கை தேவையா அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கும் இருந்தது. ஆனா அது உதயநிதி அவர்களின் பத்திரிகையாளர் சந்திப்பும் the way he was acting against the arrest, the body language, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஜோக், இது ஒரு ஜோக், அதாவது பெண்கள் நான் என்ன வேணாலும் பேசுவேன், அந்த நடவடிக்கைனா ஒரு ஜோக் அப்படின்னு சொல்ற ஒரு ஆணவம் இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் கூட ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று என்னை பொறுத்த மட்டும். அப்போ நீங்க பெண்களை தவறாக பேசினா இது கைது நடவடிக்கை சும்மா எடுக்கலாம். அங்க உள்ள பெண்கள் அதனால் பாதிக்கப்பட்டு அவர்கள் காவல்துறையில நிலையத்துல ஒரு புகார் கொடுத்து அதன் மூலம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டம் தன் கடமையை செய்யும். ஆனா இத மாதிரி பேசிட்டு நம்ம பாட்டுக்கு சும்மா we can walk away அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து. டாக்டர், இப்போ இன்ட்ரெஸ்டிங்லி பாஜக இந்த கைதை நீங்க மட்டும் இல்லை, பல பாஜக தலைவர்கள் இதை வரவேற்று பதிவு சேர்ந்த பார்க்கின்றோம். அதே வேளையில உங்க கூட்டணி கட்சியான அதிமுக, திமுகவுடைய எதிர்நிலையிலிருந்து செயல்படுற அதிமுக இந்த கைதை கண்டிக்குது. இந்த டிவிஷன்ஸ் எப்படி பார்க்க? இல்ல, இதுல கைதை கண்டிக்கிறது அப்படின்றத விட இந்த பெண்களுக்கான இந்த பேச்சில் நடவடிக்கைன்னு தான் நாங்க இதை பாக்குறோம். ஆக நீங்க நான் எப்படி வேணாலும் பேசுவேன், நான் பேசிக்கிட்டு நான் போயிடுவேன் அப்படின்ற ஒரு மனநிலை எந்த அரசியல்வாதிக்கும் இருக்கக்கூடாது என்பது. இந்த கைதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல மார்க்கண்டேயன் எம்எல்ஏ அவரு கைது செய்யப்பட்டார். உயர்நீதிமன்றத்துல அவர் ஆஜர்படுத்தப்படும் போது அங்கே உள்ள நீதிபதிகள் சொன்னார்கள், பெண்களுக்கு எதிராக பேசியது, அரசியலில் இப்படி பேசுவது தவறு என்று அவர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆக அன்னொன்று அரசியல் எந்தெந்த வழக்கு பிரிவுல எல்லாம் நாங்கள் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று தெளிவாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால நான் ஒண்ணு கேட்கிறேன், எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாளைக்கு பட்ஜெட் செஷன் இருக்கு, அதனால உதயநிதியை கைது செய்யக்கூடாது, அதனால அவரை சட்டமன்றத்துக்கு வருவதற்கு தடுக்கப்படுகிறது. இதே ரெஸ்பான்சிபிலிட்டி உதயநிதிக்கு இருக்குதா இல்லையா நான் கேட்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு கைது நடவடிக்கை அடிக்கும் போது நான் அதை செய்யவே இல்லை, இது கட் அண்ட் காப்பி பண்ணிருக்காங்கன்னு சொல்றதுக்கு பதிலா, ஒருவேளை இது பெண்கள் மனதை புண்படுத்தி இருந்தால், அரசியல்வாதிகள் பெண்கள் புண்படுத்தி இருந்தால் அது தவறு அப்படின்னு சொல்றத ஒரு அரசியல்வாதிக்கு நாகரிகமா இல்லையா? ஆக நான் ஏதோ சொன்னதெல்லாம் சரி, நான் இப்படிதான் பேசுவேன், அது மாத்திரம் திமுக தொண்டர்கள் எல்லாரும் நாங்க இப்படிதான் பேசுவது சரி என்ற ஒரு மனநிலையை மக்கள்கிட்ட பிரதிபலிப்பது தவறுன்றது எனக்கு கருத்து. ப்ராசிக்யூட் பண்ணலாம், அதுக்கான கிரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதா பார்க்கலாம். பட் ஆனால் நீதிமன்றங்களே பல தருணங்களில் சொல்லியிருப்பது பெயில் இஸ் த நார்ம், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன். இன்னைக்கு அவர் எதிர்கட்சி தலைவர், அவர் எங்கேயும் போயிட போறதில்லை, அவரை விசாரிக்கலாம், இதை பர்சியூ பண்ணலாம். பட் கைது அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பா ஏன் பார்த்துட முடியாது? இல்ல, அதான் நான் சொல்றேன். நான் முதல்ல ஆரம்ப கருத்து கைது தேவையா, நேரா அவங்க வழக்காடு மன்றம் போகலாம், கேஸ் போடலாம், எப்படி வேணாலும் செய்யலாம் தான் நானும் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனா அந்த கைதை திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்கொள்கின்ற விதமும், அவங்க இதை அரசியல்ல மிக மிக ஒரு ஆணவத்தோடு ஒரு அணுகுகின்ற முறையும், ஆக இது சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். அப்படி செய்தாதான் இவர்களுக்கெல்லாம், மக்களுக்கும் பெண்களை பற்றி பேசினால் சட்டம் தன் கடமையை செய்யும், அவர்கள் சுதந்திரமாக நடமாட முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட வேண்டும். இதற்கு இந்த சட்ட நடவடிக்கை சரி என்று நான் சொல்கிறேன். இப்போ இது ஒரு ஆஸ் அ பிரின்சிபலா எப்படி நம்ம பார்க்க, இன்னைக்கு ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு ரகம், நிறைய சர்ச்சை பேச்சுகளை பார்த்துருக்கோம். ஏன் திமுக ஆட்சியிலேயே பேச்சுக்கு கைது, பதிவுக்கு கைது, இதெல்லாம் நடந்ததை பார்த்துருக்கோம். அன்னைக்கும் அது நடந்தது, இன்னைக்கும் அது தொடருது. இது ஒரு நார்மலைஸ் செய்யப்படுது. பேச்சுக்கு கைது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல்ல, தமிழ்நாடு ஸ்பேஸ்ல நார்மலைஸ் செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாதான் நீங்க பார்க்கலையா? நிச்சயமா, அதாவது ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டடாவும் இருக்கக்கூடாது, பெண்களை யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்னு. ஆனா இதுல கட்சி எல்லை கடந்து இந்த கண்டனம் இருக்க வேண்டும்ன்றதே நான் ரொம்ப தீவிரமா எனது கருத்தை நான் பதிவு செய்கிறேன். நான் கேட்கிறேன், கனிமொழி அவர்களா இருக்கட்டும், தமிழிசை தங்கபாண்டியனா இருக்கட்டும், இதே எதிர்கட்சியில யாராவது ஒருத்தர் இப்படி பேசி இருந்தா உடனே அவங்க தனது கண்டனத்தை தெரிவிப்பாங்க. முதல் குரல் அவங்க குரலா தான் இருக்கும். ஆனா தன் கட்சியை சார்ந்தவர்கள் அரசியல் ரீதியா நீங்க சொல்ல வேண்டாம், ஆனா அதே நேரத்துல அவர்கள் செய்தது தவறு என்பது முன்னிறுத்தப்பட வேண்டும்.
ஆனா ஏதோ அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னா பெண்களை பத்தி அவங்க பேசுறதெல்லாம் சரியா நீங்க ஒத்துக்கொள்கிறீர்களா? இல்ல இன்னொன்று இந்த பரவாயில்லை. அரெஸ்ட் ரொம்ப செலக்டிவா இருக்கு நீங்க பாக்கலையா? நான் வந்து போன ஆட்சியிலே கேட்கிறேன். போன ஆட்சியில திமுக ஆட்சியில ஏகப்பட்ட பேரை கைது செஞ்சாங்க. அவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவர் அளவுக்கு அந்தஸ்தில் இல்லாதவங்களா இருக்கலாம், பட் சட்டம் எல்லாருக்கும் சமம். நிறைய பேரை கைது செஞ்சாங்க. திமுகவினரை பத்தி பேசும்போது கைது இருந்தது. ஏன் நாட்டுடைய பிரதமரை பத்தி பேசும்போது கூட தேவர் செலக்டிவ், கைது இல்லை. இன்னைக்கும் மந்திரிகள் பேசுறாங்க, பிரச்சனைக்குரிய வகையில பேசுறாங்க, அங்க ஒரு மாதிரி சட்டமும், ஆளுங்கட்சியை பத்தி பேசும்போது இன்னொரு அணுகுமுறையும், அப்ரோச்சஸ் ரொம்ப செலக்டிவா இருக்கு. நீங்க பாக்கலையா? நிச்சயமா செலக்டிவா இருக்குது, இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இதே ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பத்தி எம்பி திருச்சி சிவா பேசுறாரு. அப்போ டெரோகேட்டரி வேர்ட்ஸ், மோசமான வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா? ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் எல்லா ஃப்ரீடத்துக்கும். ஒரு வயதான பெண்ணை தேடி போய் இவங்க கைது செய்ய முயற்சி செஞ்சவங்க போன ஆட்சியில இவங்க. பட் அதுல இருந்து எப்படி வேறுபட்டிருக்காங்கன்னு கேக்குறாங்க. நீங்க தான் தூய சக்தின்னு சொல்றது, should you not have tolerance அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க. அதாவது டாலரன்ஸ் எல்லாமே இதுல எப்படி முன்னிறுத்தப்படுகிறதுன்னு, என்ன மனநிலையில நீங்க பேசுனீங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லவா? அன்னைக்கு இப்ப நான் பாக்குறேன், பாரதி அவர்கள் சொல்கிறார்கள் த்ரிஷா என்ன முதலமைச்சரா பிரதம அமைச்சரா அப்படின்னு பேசுறீங்க. அப்புறம் த்ரிஷா பேரை எங்க அங்க ஏன் நீங்க உச்சரிச்சீங்க? சரி, த்ரிஷா பேரை உச்சரிச்சாங்க, உதயநிதி என்ன செஞ்சிருக்கணும்? இங்க நம்ம காவிரி பத்தி தான் பேச வந்திருக்கோம், த்ரிஷா பத்தி பேச வரல அப்படின்னு அவர் அதை கடந்து போயிருக்கணுமா இல்லையா? பக்கர புத்தியோட அதுக்குள்ள போய் வேற மாதிரி பேசி, அது எல்லா பெண்களுக்கும் அது மனநிலையை பாதிக்கும்ன்றது தெரியாம இஷ்டத்துக்கு பேசினா அப்ப எல்லாரும் அவங்க நீங்க பாட்டு பேசிட்டு போய்கிட்டே இருப்பீங்கன்னு அர்த்தமா? பட் டாக்டர், இந்த பின்புலம் உங்க கட்சிக்கே இருக்குன்னு நம்ம பாக்குறோம்ல. இப்ப திரு உதயநிதி இன்னைக்கு பேசியிருக்கிறாரு, இதே துணியில தானே திரு நயினார் நாகேந்திரன் பேசினாரு. அதுக்கு என்ன வித்தியாசம்? இல்ல அன்னைக்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அதை வந்து நியாயப்படுத்தி சந்திக்கும் போது அது தவறாக எடுத்துக்கொண்டிருக்கப்பட்டால் அதுக்கு நான் வருந்துகிறேன்னு அவர் சொன்னாரு. அது சொல்லலைன்னா தவறுதான் என்ன பொறுத்த மட்டும். ஆனா அவர் சொன்னாரு, நாங்களே போய் சொன்னோம், இது மாதிரி பேசுறது தவறா எடுத்துக்கொள்ளப்பட்டு இருக்கிறது, அது தவறு நம்ம சொல்லணும்னு சொன்னாரு. இல்ல நயினார் நாகேந்திரனோ உதயநிதியோ அரசியல் இல்லாத ஒரு பெண்மணியை எடுக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அரசியல்லையே ஒரு பெண்களை ரொம்ப ஈஸி டார்கெட்டா அக்ராஸ் பார்ட்டி லைன்ஸ் நம்ம ரொம்ப ஈஸியா ஒரு பெண்ணை வச்சு ஒரு ஆணை கொச்சப்படுத்துறது, இல்லாட்டி அது ஒரு கல்ச்சரா நம்ம இருக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? அது பற்றிய உங்க பார்வை? இதுல நான் ரொம்ப பாதிக்கப்பட்ட நபர். நான் இன்னைக்கு என்னோட ட்விட்டரை திறந்து பாருங்க. நான் நேத்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சேன்றதுக்காக, எதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க, பெண்கள் இழிவா பேசக்கூடாதுன்றதுக்காக தான் கண்டனம் தெரிவிச்சாங்கன்னு இல்லாம திருப்பி என்ன வந்து நீ பெரிய ஆளா அது ஆளா நீ எப்படி கண்டனம் தெரிவிப்பா, அவன் பேசலையா இவன் பேசலையான்னு பேசிட்டு இருக்காங்க. பாருங்க என் ட்விட்டரை. அப்போ நான் எப்படினாலும் நான் திருந்தவே மாட்டேன், பெண் தலைவர்கள் நான் இப்படி பேசிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாலும், ஜெயலலிதா மேடம் அன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள நீங்க அடிச்சு வெளியேற்றின கதையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் திருந்தவே மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் கேக்குறேன். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க எதிர்கொண்ட அளவுக்கு இவர்கள் கையாளும் ஒரு நிலைன்னு நான் சொல்றேன். நீங்க எதிர்கொண்ட அளவுக்கு விமர்சனங்களை, உருவ கேலிகளை ஒரு பெண் தலைவர் எதிர்கொண்டிருப்பாங்களான்னு தெரியல. அப்படின்னா எவ்வளவு பேரை கைது செஞ்சிருக்க முடியும்? நிச்சயமா. பட் நான் வந்து அதை கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்ப நான் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிதான் 100-150 கைது வந்திருக்க வேண்டியது. இப்ப எருமத்தலை மாதிரி என்ன போட்டாங்க, நான் ஒரு தலைவரை பத்தி பேசணுன்றதுக்காக. நான் என்னைக்குமே விமர்சனத்துல ஒரு படி கூட நான் தாண்ட மாட்டேன். ஆனா ஒரு பெண் தலைவர் என்றால் எப்படி வேணும், அதே ஆண் தலைவர்களுக்கு அப்படி போடுறாங்களா? போடுறது கிடையாது. நீங்க என் ட்விட்டரை எடுத்து பாருங்க, ஆண் தலைவர்கள் அப்படி போடுறது கிடையாது. இந்த மனநிலை நிச்சயமாக மாற வேண்டும். இதற்கு கட்சி எல்லை கடந்து அனைத்து பெண் தலைவர்களும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பது. என்னைய போட்டது நிறைய பேர் இதுக்கு கண்டிச்சாங்களான்னு நான் சொல்ல முடியாது. ஆனா அதே மத்தவங்களை பேசினா நான் கண்டிச்சிருக்கேன். அதனால இன்னையிலிருந்து எல்லா பெண் தலைவர்களும், எல்லா பெண் பிரபலமானவர்கள் மட்டும் இல்ல, சாமானிய பெண்கள் கூட இன்னொரு பெண் பாதிக்கப்பட்டால் நாங்கள் வெகுண்டு எழுவோம். நீங்க பேசிட்டு கடந்து சென்று விட முடியாது என்பதற்கு இன்றைய நிலை ஒரு உதாரணமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். நம்ம திரையில பார்க்கின்றோம், ஆஃப்டர் பெட்ரோல் பிரேக் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் நோக்கி அழைத்து செல்லப்படுகிறார். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.